தேதி மகளிர் தினத்துக்கு நடந்த ஒரு மேரத்தான் காம்படிஷனில் கூட எனக்கு அழைப்பு இல்லாமல் நான் போயிருந்தேன். நான் பொதுச் செயலாளர் அவர்கள் வராங்க அப்படிங்கிறது தெரிய வந்த உடனே போயிருந்தேன். அப்போ கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில் பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் பண்ணலை. ஒரு 4 பேர் செயின் போட்டு லாக் பண்ணி இல்லை பார்க்கக்கூடாது இருங்கம்மா அப்படின்னு ஒரு ஹார்ஷான டோனில் சொன்னது. அப்போ கூட பொதுச் செயலாளர் அவர்களை நான் மேடையில் பார்த்துட்டு மட்டும் கீழே இறங்கிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அலோவ் ஒரு நாள் தலைமை பார்த்து அங்கீகரிச்சிச்சா தொடர்ச்சியா என் வேலையை இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இன்னும் கொஞ்சம் உத்வேகமா நம்ம செய்யணும். இதுதான் நம்மளோட ஒரு நோக்கம். என்ன, அண்ணாவை நம்ம முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கணும். இப்போ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது மணி 11:30. இந்த வீடியோவை எடிட் பண்ணி இந்த வீடியோ ஃபுட்டேஜை நான் கொடுக்கும் போது மணி கண்டிப்பா நைட்டு 2 மணி ஆயிரும். இந்த வீடியோ நீங்க காலைல 7 மணிக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் உட்காந்து விளக்கிட்டு இருக்க முடியுமா? எங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கிடையாது. என்னையை நீங்க மதிக்காம போங்க. ஆனா எங்க அண்ணனை விமர்சிக்கக்கூடிய நபர்களை ஒருபோதும் விடக்கூடாது. இந்த கட்சியை விமர்சிக்கக்கூடிய நபர்களை ஒருபோதும் விடக்கூடாது. இந்த கட்சி 2024 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா மட்டும்தான் அந்த மக்கள் அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி, எங்க அண்ணனுக்கு மக்கள் மத்தியில் அதிகாரம் கிடைக்கணும், அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ராப்பகலா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற தேவை எங்களுக்கு முதல்ல கிடையவே கிடையாது. என்னப்பா பாராட்டுறியா? ஓகேப்பா. என்னப்பா பாராட்டலையா? ஓகேப்பா. ஏன் வேலை கட்சிக்கு பணி செய்து கிடப்பது அப்படிங்கிற அந்த டோனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க வளர்ந்துருவீங்க சகோதரி. சோ எனக்கு அங்கீகாரம் கொடுக்கலங்கிற கட்சியை தாண்டி உங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க இந்த கட்சியில எந்த கட்சிக்கு போனாலும் உங்களுடைய வளர்ச்சி ஒரு கேள்விக்குறிதான். நீங்க ஒரு ஓரமா உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வேலை தலைமை கிட்ட உங்களை கூட்டு போகும். ஆனா நீங்க வேலையை விட்டுட்டீங்க, அங்கீகாரம் அப்படிங்கிற அந்த பை ப்ராடக்ட், அந்த வியூஸ் அப்படிங்கிற அந்த பை ப்ராடக்ட் பக்கம் போயிட்டீங்க. பை ப்ராடக்ட் பக்கம் போனதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் தடுமாறி இன்னைக்கு கட்சியை விட்டு விலகிட்டீங்க. இப்போ தான் ஒரு கோட்டையை அப்படியே கட்டி உருவாக்கி வந்துக்கிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ சரிச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு செங்கல் கீழே விழுந்துருச்சு, நாங்கள் சொல்கிறது அவ்வளோதான். ஓகே, கீழே விழுந்த பிறகு நாங்கள் 2ஆவதா 3ஆவதா 4 செங்கலை கூட சேர்த்து கூட மேலே வச்சுப்போம். அவ்வளோதான் இங்கே நடக்கிறது. இதனால எங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் நடக்க போகிறதில்ல. இப்போ அடுத்த கட்டமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, திமுக அதிமுகன்னு சொல்லி ஏதோ ஒரு கட்சிக்கு போகலாம், இல்லை வேற சில கட்சிகளுக்கு போகலாம். நீங்க குறிப்பா திமுக அதிமுகன்னு ஒரு கட்சிக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், அங்க உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் பண்ணி ஒரு இடம், உங்களுக்கான இடத்தை உருவாக்க உங்களுக்கு 5 வருஷம் ஆகும். இதுதான் உண்மை. ஸோ இந்த வளர்ந்து வர்ற கட்சியில எவ்வளவு தூரம் வளர்ந்து வர முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க வளர்ந்து வந்திருக்கலாம்.